நமது தூர்தர்ஷன் ஆரம்பித்து 50 வருடங்களை கடந்திருக்கிறது. தூர்தர்ஷன்றது நம்ம மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்கள் அத்தனை பேருக்கும் அப்படியே உடம்போடு கலந்து, உறவோடு கலந்து, உயிரோடு கலந்து ஒரு சேனல். ஏன்னா முதல்லலாம் அதுதான் தூர்தர்ஷன் தான் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக வேறு எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் வெள்ளிக்கிழமை காலையில் சாயந்தரம் 8 மணிக்கு ஒரு ஒலியும் போடுவாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டும் சைலண்ட்டாக இருக்கும். யார் வீட்லேயும் ஆளே இருக்காது. ஒன்று டிவி இருக்கிற வீட்டில் சைலண்ட்டாக இருப்பாங்க, உள்ளே உட்காந்துருப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் அப்போ டிவி கிடையாது. அப்போ நாங்களாம் ஓடி போய் எங்கேயாவது பக்கத்து வீட்டில் மாமி வீட்லையோ இல்லை ஏதாவது பெரிய ஆண் வீட்டில் ஜன்னல் வழியாக அதை பார்த்துட்ருப்போம். அந்த அரை மணி நேரம் ஒலி எங்களுக்கு பெரிய ஒரு என்ன பெரிய சந்தோஷத்தை கொடுத்து அந்த காலத்தில் கொண்டு போய் சினிமாவை கொண்டு போய் அழகாக கொண்டு போய் சேர்ப்பாங்க அவங்க தூர்தர்ஷனில். அதேமாதிரி நல்ல நல்ல படங்கள், பழைய படங்கள் ஆகட்டும், புது படங்கள் ஆகட்டும், எல்லாத்தையுமே மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறதுல தூர்தர்ஷன் பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில் வந்து நேஷ்னல் அவார்டு ஃபிலிம்ஸு, ஸ்டேட் அவார்டு ஃபிலிம்ஸ்லாம் போடுவாங்க. அதனால் நமக்கு பார்க்குறதுலாம் அந்த காலத்தில் இப்போ நிறைய வந்துடுச்சு, சேனல் வந்துடுச்சு, நிறைய யூடியூப் வந்துடுச்சு, அதெல்லாம் வந்துச்சு. ஆனால் அப்போது எங்களுக்கெல்லாம் இருந்து ஒரே ஒரு தூர்தர்ஷன் தான். அதில் தான் நாங்கள் இந்த நேஷ்னல் அவார்டு ஃபிலிம் ஆகட்டும், இல்லை ஸ்டேட் அவார்டு ஃபிலிம் ஆகட்டும், எல்லாத்தையும் அதில் பார்ப்போம். அதன் மூலம் வந்து நாங்கள்லாம் சினிமா அறிவை வளர்த்துட்டோம் அந்த காலத்தில். அதுக்காக நிறைய சினிமாவில் இருந்த அத்தனை பேருக்குமே தூர்தர்ஷன் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்குது. அது மட்டும் இல்லை, சினிமாவுக்கு மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கும் நல்ல ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. எப்படி என்னென்னா பார்த்து ஈவினிங் ஆனால் ஒரு விவசாய நிகழ்ச்சி நடக்கும். அதுமாதிரி வானிலை ஆகட்டும், எல்லாமே எல்லா விதத்துலேயும் தூர்தர்ஷன் மக்களோட ஒன்றி இணைந்து ஒரு அற்புதமான சேனல். இப்போவும் அது அதனுடைய கடமையை அற்புதமாக செஞ்சிட்ருக்குது. இப்போவும் அதனுடைய ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் தூர்தர்ஷன் இன்னும் பல ஆண்டுகள் இருந்து மக்களுக்கு சேவை செய்யணும் மனமாற இறைவனை வேண்டுகிறேன். அங்கே பணிபுரியும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் தூர்தர்ஷன் அத்தனை பேருக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.